வணக்கம். நான் உங்க அழைக்கிறேன். யாருன்னு பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, டிஎம்கே ஒரு பெரிய ஆளு என்ன. ஆமா, அப்படிதான். டிஎம்கே வேற எவன் எவனை கேட்டு இவங்க ஓட்டுலாம் இவங்க தேவையில்லை. இவங்க திமிர் பிடிச்ச யார சொல்றாங்க? நம்ம நர்ஸுங்களை கைட் பண்ற நர்ஸுங்கள், செவிலியர்கள் போறணும். நம்ம தூய்மை பணியாளர்கள் இவர் தெளிவா செவிலியர் தெரியல. இப்ப தூய்மை பணியாளர்கள் மட்டும் தெளிவா சொல்றாரு. கொழுப்பு அப்படி கொரோனா வந்த டயத்துல அவங்களாம் தேவதைகள் தாங்க. கேவலம் பிடிச்சவனுங்க, எதை திங்கிறானுங்கன்னு தெரியல என்ன. அப்ப வேலை ஆகணும், அதனால காலைல விடுனாங்க. இப்ப கழுத்து இருப்பானுங்க. அந்த அதான் திமுக ஆட்சி. கோடு எடுத்தது கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. ரொம்ப தெளிவாத விடியாத ஆட்சி தான் திமுக ஆட்சி. சரிங்களா? 2026 லட்சம் தொண்டராகட்டும், தொண்டர குடும்பத்தை சேர்ந்தவங்களாகட்டும், தொண்டர்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுக்கினா உங்க கழுத்த இருக்கிறதுக்கு யோசிக்க மாட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கு. கொலை, கொள்ளை, கற்பழிப்புல பேர் போன ஆட்சி, அராஜ ஆட்சி நம்ம திமுக ஆட்சி. 2026 லட்சம் போதும். போட்டு போட்டு நானும் போட்டேன். என்னன்னா நானும் போட்டிருக்கேன். அவங்களுக்கும் என்ன வேற ஆட்சி இல்லாம, மாற்று கட்சி இல்லாம, டிஎம்கே டிஎம்கே வேற மாற்று கட்சியே இல்ல. இப்ப பல வீடியோவில் சொல்லிட்டேன், காசு என்ன பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. மாற்று கட்சியில் பாருங்க, டிஎம்டிகே விஜயகாந்த் கட்சி, பிஜேபி, நம்ம டிவிகே, நம்ம சீமான் கட்சி என்ன இருக்கு. அதனால மாற்று கட்சி இருக்கு, பார்த்து போடுங்க. காசுக்கு என்ன பொருளை வாங்கிட்டு ஓட்டு பாருங்க. போதும். ரொம்ப உச்சத்துக்கு போயிட்டாங்க. இவன் பாருங்க, இந்த சொட்டமண்டை எப்படி பேசுறானு. ஏன் இப்படி சொட்டமண்டை அவ்வளவு விஷயம் சொல்ல மாட்டேன். ரொம்ப விஷயம் சொல்றான். கொழுப்பு அப்படின்னு யாருக்கு? இவன் குப்பையில விட்டுறது தெரிஞ்சிருக்கும். குப்பையில விட்டு சோர்லாம் போடான்னு சொல்லிருக்கணும். எவ்வளவு தெனாவட்டா பேச பாருங்க. டிஎம்கேவோட தெனாவட்டு அப்படியே இருக்கு, ரத்தத்தை ஊறிட்டுல. இதுல போகாம அப்பன் தாத்தன் கொள்ளு பேரன், கொள்ளு தாத்தன் சொல்லி பேர் இருக்கு. கொள்ளு பேரன் அவனுக்கு பிறக்காத புள்ள அவெல்லாம் வந்துட்டாங்க. எந்த இதுக்கு வந்துட்டாங்க? கொலை, கொள்ளை, கற்பழிப்புல பேர் போன ஆட்சி நம்ம டிஎம்கே. விடியாத ஆட்சி. அதனால எங்களுக்கு போடுங்க. விடியே விடியாது. 2026 லட்சம்ல ஓட்டு போட்டீங்கன்னா நாசமா போறீங்கன்னு சொல்லாம சொல்றாங்க. அவங்க கோடு அடையாளம் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. அவங்க கேட்டா மந்திரிகளும் சரி, இந்த மாதிரி தற்கொலையும் சரி, என்ன சொல்லுவாங்க? வேற ஆட்சியில் நடக்காதா? வேற எந்த ஒரு கட்சி ஆட்சி இருந்தாலும், வேற எந்த ஒரு கட்சி இந்த ஆட்சியில் இருந்தாலும் கொலை நடக்காதா? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு நடக்கவே நடக்காதா? தென்னாவட்டுங்களா? உங்களுக்கு கெட்டாவது அவங்களுக்கு நடக்காது. இல்ல நடந்தா என்னோட ஆக்சிடென்ட் எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு என்னப்பா என்ன? வார்டு கவுன்சில் 70 கோடி, மினிஸ்ட்ரி 1000 கோடி, 1000 சாரி கரெக்டா எக்ஸாக்ட் சொல்லணும். ஏன்னா நீங்க எக்ஸாக்ட் சொல்றீங்களா? சிஎம் முதலமைச்சர் போலீஸ் 700 600 என்ன அவ்வளோ கரூர் கூட்டுறவு செல்ல இறக்கிருந்தாங்களாம் பந்தோபஸ்துக்கு. அந்த போலீஸ் இறக்குன பெரிய போலீஸ், அந்த போலீஸ் யார் சொல்றேன்? கமிஷனர் சொல்றேன். அவர் 500 இருந்தாரு. அப்புறம் மந்திரி சொல்றாரு 400 இருந்தாரு. 400 எங்க இருக்கு? 500 எங்க இருக்கு? 700 எங்க இருக்கு? ஏண்டா கொஞ்சமாவது தெளிவா எழுதி ஒன்னா போய் பேசுங்கடி. மாத்தி மாத்தி சொல்றீங்கடா. அதுக்கு தானே அந்த உங்களுக்கு உடனே சொல்லுவீங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்க. சட்ட ஆக்சுவலி நீங்களே பிரைவேட் டிஎம்கே எப்படி கொலை, கொள்ளை, கற்பழிப்புல பேர் போனதோ அதே மாதிரி பிரைவேட்டா நீதிமன்றம் நடத்திக்கோங்கடா. நீதிமன்றம் உங்களுக்கு தீர்ப்பளிக்குன்னு சொல்லிட்டு ஜட்ஜியே பதவியில் அப்படின்னு சொல்லிட்டு இம்பீச்மெண்ட் போனீங்கன்னா ஒரு மண்ணு போட முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. எல்லாரும் தெரியும், டெல்லி ஹைகோர்ட்ல பலாயிரம் கோடி கணக்கில் பணம் எரிஞ்ச நிலையில கண்டுபிடிச்சு தீயணைப்புத்துறை ரிப்போர்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டே முன்னாடி இவர் மேல ஆக்ஷன் எடுக்கணும், பதவியில வைங்க அப்படின்னு சொல்லி பரிந்துரை பண்ணியும் எடுக்கல. டெல்லியில அந்த சர்மா என்ன அந்த ஜஸ்டிஸ இவரெல்லாம் ஏமாத்தண்டா ஒரு தீர்ப்பு தானே கொடுத்தாரு. நேர்மையா என்ன நேர்மையா அநியாயமோ? நீங்க உங்களுக்கு இருக்குடா ஆப்ஷன் இருக்கு, அப்பீலுக்கு போங்கடா. சும்மா சும்மா மேல்முறையீட்டு போறீங்களா? இதுக்காக போக முடியாது. துப்புல உங்களுக்கு எவ்வளவு திறமையான வக்கீல் வச்சிருக்கீங்க. இடைக்கால உத்தரவுக்கு நிரந்தர உத்தரவு வாங்குற தலைவர் திறமையெல்லாம் இருக்கிற அந்த மாதிரி வக்கீலெல்லாம் வச்சிருக்கீங்க. யார சொல்றான்? வில்சனை திருப்பி ஓயாமன்னு சொல்றான். தாவேகா இடைக்கால உத்தரவு, நீங்க வாங்குறதோ இடைக்கால உத்தரவா? இடைக்கால உத்தரவுக்கு மேல்முறையீட்டு உங்க இடைக்கால உத்தரவு தானே வரும். சொல்ற இடத்துல நீங்க இருக்கீங்க. தயவுசெய்து இந்த கருப்பு கூட தேவைப்படுத்துவீங்க. என்ன இந்த மாதிரி சொட்டமண்டையெல்லாம் எனக்கு பார்த்த கடுப்பா இருக்கு. என்ன அவ்வளவு கேவலமான ஒரு சேலை செய்யறாங்க. அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பார்த்துங்க. வெளியில இப்போ போராடிட்டு இருக்காங்க தெரியுமா?
அதை என்ன துப்புரவு போய் பணியாளர்கள். பார்க்கணும்? திமிரு பிடிச்சி போய் அந்த கழுதைய உட்காந்துருக்கு ரோட்ல, அதை போய் என்னத்துக்கு பார்க்கணும்? ஏங்க ஒரே நாள்ல வேலையை பிடிக்கிட்டு ரோட்ல நிப்பாட்டு 2000 பெண்களை வருஷமா வந்து துப்புரவு பணியாளர்கள் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்காங்க. திடீர்னு அவங்கள விட்டு வேலையை விட்டு தூக்கி இருக்கீங்க. அவங்க போய் சும்மா வேலை இல்லாம உட்கார்ந்துட்டு வேலை இல்லாம இருக்காங்க. உட்காரட்டும். யாரு வேலை இல்லாம தான் உட்காந்துருக்காங்க. அதத்தான் வேலையை புடுங்கினது யாரு ஐயா? இப்ப ஏன் வந்து அவங்க வேலையை புடுங்குனீங்க? வேலை தேவையில்லை எங்களுக்கு. அது டெம்பரவரி போஸ்ட், எதுவும் பர்மனெண்ட் இல்ல, எல்லாம் டெம்பரவரி. பர்மனன்ட் நான் தான் பர்மனன்ட் ஆக்குறேன்னு சொன்னது ஸ்டாலின் தானே. பர்மனெண்ட் ஆக்கணும்னு சொல்லுவோம், அதெல்லாம் செய்யணும்ல. தெரிஞ்சுக்கமா இப்ப அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுறது? நாசமா போகும். பத்தியா திமிர்த்தனம். ஏமா அரிசி 20 கிலோ அரிசி போடுறோம், 10 கிலோ கோதுமை தர்றோம், பாமாயில் கொடுக்குறோம், பருப்பு கொடுக்குறோம், இவ்வளவு இலவசமா கொடுக்குறோம். அப்புறம் என்ன உங்களுக்கு கொள்ள? 20 கிலோ அரிசி வச்சு இது எப்படி தெரியுமா இருக்கு? 4 பேர் ஒரு மாசம் வேற வேலைக்கு போகணும், இல்ல, இல்ல. வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னா வேற ஏதாவது வேலை பார்க்கணும். வேலையை தானே புடுங்குனீங்க. அந்த வேலை இல்லைன்னா வேற வேலை இல்லையா?